உங்கள் மனதின் ஏக்கம், வாஞ்சை, விருப்பம், எதிர்கால திட்டம் எல்லா தாகங்களுக்கும் இயேசுவே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர் என்பதை மறந்து போகாதீர்கள். பாதைக்கு வெளிச்சம் காட்டும் வேத வசனங்களுக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே இன்றும் அநேகர் தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிற வேத வசனங்களை வாசித்து தியானிக்காமல் இருப்பதால் தங்களுடைய நிலையை குறித்து அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்றும், இயேசு கிறிஸ்துவின் மானிட அவதாரம் நம்மை ரட்சிக்கப் போவதில்லை, அவருடைய சிலுவை மரணமே நம்மை ரட்சிக்கும் என்பதையும், பாவ மன்னிப்பிற்கு பாவ அறிக்கை செய்வதுதான் முக்கியமானது, இருதயத்தில் உள்ளவை உதடுகள் வழியாக வெளியேறும்போது உதடுகள் சுத்திகரிக்கப்படுமாயின் இருதயமும் சுத்திகரிக்கப்படும் என்றும், அநேகர் தங்களை சுத்திகரிக்காததினால் தேவனுடைய அழைப்பின் சத்தத்தை உணராதிருக்கிறார்கள். தேவன் சுத்திகரிக்கப்படாத மனிதர்களை பயன்படுத்துவதில்லை. அவர்கள் தேவனிடத்தில் வந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பின்னரே அவரால் பயன்படுத்தப்படுவர் என்றும், தேவன் யாருடைய இருதயத்தையும் கடினப்படுத்துகிறவர் அல்ல. வேத வசனமாகிய வெளிச்சம் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்துகிறது என்பதை குறித்து கற்றுக் கொடுக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்று யோதாம், ஆகாஸ் எப்படிப்பட்டவர்கள், வண்ணார் துறை என்பது என்ன, ஏசாயாவின் மகன் யார், அவன் பெயருக்கான அர்த்தம் என்ன என்பதை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் கடந்து செல்லலாம். இன்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களை சிந்திக்க இருக்கிறோம். இந்த 7ஆம் அதிகாரத்திலே கன்னியின் மைந்தனாகிய இம்மானுவேலின் பிறப்பை குறித்த முன்னறிவிப்பை பார்க்கிறோம். மேலும் யூதாவின் மேல் அசீரிய படையெடுப்பு வரும் என்பதை குறித்த தீர்க்க தரிசனத்தையும் பார்க்கிறோம். முதல் 2 வசனங்களில் யூதாவிற்கும் இஸ்ரவேல் தேசத்திற்கும் இடையே நடைபெற்ற உள்நாட்டு போரை குறித்து வாசிக்கிறோம். இதிலே சீரியா இஸ்ரவேல் தேசத்திற்கு உதவியாக இருந்தது. ஆகவே யூதாவில் உள்ள ஜனங்கள் பயந்திருந்தார்கள். வசனங்கள் 3 முதல் 9 வரையுள்ள பகுதியில் ஏசாயாவும் அவனுடைய மகன் சேயார் யாசூபுமாக சேர்ந்து ஆகாசை சந்தித்து கர்த்தர் கொடுத்த உற்சாகமான வார்த்தைகளை சொல்லும்படியான கட்டளை பெற்றதை குறித்து வாசிக்கிறோம். வசனங்கள் 10 முதல் 16 வரை உள்ள பகுதி, ஆகாஸ் அடையாளம் கேட்க மறுத்த போது தாவீதின் வீட்டில் கன்னியின் வயிற்றிலே இம்மானுவேல் பிறப்பார் என்பதை அடையாளமாக கொடுத்ததை பார்க்கிறோம். அடுத்ததாக 17 முதல் 25 வரை உள்ள பகுதியிலே யூதாவின் மேல் வரும் நியாய தீர்ப்பாக அசீரியா படையெடுத்து வருகிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், உசியாவினுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் என்னும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்களிலே ரேத்சீன் என்னும் சீரியாவின் ராஜாவும் ரமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள். அவர்களால் அதை பிடிக்க கூடாமற் போயிற்று. 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இவ்வாறு வாசிக்கிறோம். கவனியுங்கள். ஆகாஸ் ராஜாவாகிற போது 20 வயதாயிருந்து எருசலேமிலே 16 வருஷம் அரசாண்டான். அவன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல் தன் தேவனாய கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் என்று ஆகாசை குறித்து வாசிக்கிறோம். இந்த ஏசாயா 7ஆம் அதிகாரத்தில் உள்ள தீர்க்க தரிசனம் ஏசாயா ஊழியத்திற்கான அழைப்பை 6ஆம் அதிகாரத்திலே உசியா ராஜா மரணம் அடைவதற்கு பின்பு பெற்ற பிறகு கூறப்பட்டதாகும். உசியாவிற்கு பிறகு அவனுடைய மகன் யோதாம் அரியணைக்கு வந்தான். இவன் 16 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தான். 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 32 முதல் 34 வரை உள்ள வசனங்களிலே இந்த விதமாய் வாசிக்கிறோம். பாருங்கள். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரெமலியாவின் குமாரன் பெக்காவின் 2ஆம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் குமாரன் யோதாம் ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 16 வருஷம் அரசாண்டான். சாதோக்கின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் எருசாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் செய்தான். யோதாம் என்பவன் உசியாவை போன்று நல்லதொரு ராஜா. ஆனால் யோதாமின் மகன் ஆகாசோ தீமையான ஒரு அரசன். அவன் தேவனின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான்.
இவன் 16 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தான். இவனுடைய ஆட்சியிலே உள்நாட்டுப் போர் நடைபெற்றது. யூதாவில் மிகவும் நெருக்கடியான நிலைமை இதனால் ஏற்பட்டது. இவனுடைய ஆட்சி காலத்திலே நாடு எவ்வளவு மோசமான நிலைமையிலே சென்று கொண்டிருந்தது என்பதை அறிய வேண்டுமென்றால் 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்க வேண்டும். கவனிங்கள். இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே தன் குமாரனை முதலாய் தீக்கடக்க பண்ணினான். மேடைகளிலும் மலைகளின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். இவன் இவ்வாறு பொல்லாத ராஜாவாக இருந்தான். இவனுக்கு எதிராக சீரியாவுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு இஸ்ரவேலின் ராஜா வந்தபடியினால் இவன் அச்சமுற்றான். இஸ்ரவேல் இவனுக்கு எதிராக முதலாவதாக வெற்றி பெறாவிட்டாலும் அது இனி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருந்தபடியினால் இந்த பயம் அதிகமாயிற்று. எசாயா 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சீரியர் எப்ராயிமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டிலுள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல் அசைந்தது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை, பாதுகாப்பை ஆகாசால் எதிர்பார்க்க இயலாது. எனவே இஸ்ரவேல் சீரியாவின் கூட்டான எதிர்ப்பு இவனுக்கு பயத்தை கொடுத்தது. இதற்கு முன்பதாக சீரியாவும் இஸ்ரவேலும் தனித்தனியாக யூதாவை கைப்பற்ற முயற்சித்தது. ஆனால் அவற்றால் இயலவில்லை. இப்பொழுதோ அவைகள் இரண்டும் இணைந்து எருசலேமை கைப்பற்றிவிடும் என்று ஆகாஸ் அஞ்சினான். ஆகாஸ் தேவ பக்தி இல்லாத மனுஷனாக இருந்த போதிலும் தேவன் யூதாவை எதிரிகளின் கையிலே ஒப்புக் கொடுக்கவில்லை. யூதாவை தேவன் சிறையிருப்பிற்கு அனுப்ப இன்னும் தயாராகவில்லை. நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல யூதா வட இஸ்ரவேல் தேசத்திற்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போகப்படுவதில்லை. அது பாபிலோனியர்களால் சிறைப்பிடிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய முடிவு. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் ஏசாயாவை நோக்கி, நீயும் உன் மகன் சேயார் யாசூப்புமாக வண்ணார் துறை வழியிலுள்ள மேற்குளத்து மதகின் கடைசி மட்டும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போய். தேவன் யூதாவை வட இஸ்ரவேல் தேசத்திற்கு சிறையாக ஒப்புக் கொடுக்க போவதில்லை என்பதால் அவர் ஏசாயாவையும் அவனுடைய மகனையும் ஆகாசை சந்திக்க அனுப்புகிறார். நீங்கள் சிறைப்பிடிக்கப்படுவதில்லை என்று உற்சாகமூட்டும் வார்த்தைகளை கூறி அனுப்புகிறார். இதன் மூலம் அவன் மூடத்தனமாக எகிப்தினிடத்திலே சென்று கூட்டு வைத்து விடுவதை தவிர்க்க வேண்டும் என்று எதிர்பார்த்து தேவன் இவ்வாறு சொல்லி அனுப்பினார். இந்த வசனத்திலே நாம் அநேக ஆவிக்குரிய அர்த்தங்களை பார்க்க முடியும். ஆகாசை சந்திப்பதற்கு மேற்குளத்து மதகின் கடைசி மட்டும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போகும்படி என்று வாசிக்கிறோம். இவ்வளவு தெளிவாக ஏசாயாவிற்கு தேவன் கூறினார். இந்த மதகு வழியாகவே எருசலேமின் தாகத்தை தீர்க்கும் தண்ணீர் புறப்பட்டு வரும். இங்கேயே அவர்கள் தாகத்தை தீர்த்து உயிரோடே வாழ முடியும். ஆனால் இங்கே மதகின் கடைசி மட்டும் செல்லும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கேயே குளம் இருக்கிறது. அங்கேயே மிக பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, இதிலே சிறந்ததொரு ஆவிக்குரிய அர்த்தத்தையும் நாம் கற்றுக்கொள்ளலாம். நாம் மதகின் வழியாகவே முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுவிட முடியாது, குளத்திற்கு செல்ல வேண்டும். இயேசு உலகத்தில் வருவதற்கு மதகு போன்று காணப்படும் தாவீதின் குடும்பத்திலே எந்ததொரு ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள இயலாது. குளமாக காணப்படுகிற இயேசு கிறிஸ்துவனிடத்திலேயே ஜீவ தண்ணீராகிய ஆசீர்வாதம் இருக்கிறது. நாம் அவரிடத்திலேதான் செல்ல வேண்டும். ஏசாயா ஆகாசை மேற்குளத்திலே சந்திக்க வேண்டும். குளம் என்ற வார்த்தைக்கு மூல பாஷையிலே பயன்படுத்தப்பட்டுள்ள சொல் ஆசீர்வாதம் என்ற சொல் தோன்றிய வார்த்தையிலிருந்தே உருவாகியிருக்கிறது. அந்த நாட்டிலே குளம் என்பது ஆசீர்வாதமானதாக காணப்பட்டது. இதே வார்த்தை சங்கீதம் 84:6 பயன்படுத்தப்பட்டுள்ளது. மழையும் குளங்களை நிரப்பும். இங்கே குளம் என்பதும் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அதேபோல மேற்குளம் என்பதில் மேல் என்ற வார்த்தை உன்னதமான என்ற அர்த்தத்திலே 30 முறைக்கு மேலாக மூல பாஷையிலே பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து என்று நாம் வாசிப்பதிலே உன்னதமான வார்த்தை என்று பயன்படுத்தப்பட்டுள்ளதை கவனியுங்கள். மெல்கிசேதேக்கு உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்தான். இவ்விதமான உன்னதமான ஆசீர்வாதம் மதகின் கடைசி பகுதியிலே இருக்கும் என்று பார்க்கிறோம்.
அதாவது இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தபோது நமக்கு கிடைத்தது அவர் உலகில் வந்தபடியினால் நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றன. அடுத்ததாக இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கும் வழி என்ற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். இது சமனான பாதை என்று அர்த்தப்படும் மூலச் சொல்லால் குறிக்கப்பட்டுள்ளது. சமனான பாதை என்பது மற்றைய சுற்றுப்புறத்தை காட்டிலும் உயரமாகிய பகுதியிலே சமனான நிலையிலே போடப்படும் சிறந்த பாதையாகும். இதனால் பயன்படுத்துகிறவர்களின் வழி செம்மையானதாயிருக்கும். இதன் ஆவிக்குரிய அர்த்தம் சிறப்பானதாயிருக்கிறது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. இந்த பாதை பரிசுத்தமான பாதையாகும். ஏசாயா தீர்க்கதரிசி இதே உருவகத்தை பயன்படுத்துகிறதை ஏசாயா 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலேயும் நாம் பார்க்கலாம். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். இதே உருவகம் வழியும் சத்தியமும் ஜீவனுமானவரை குறிப்பது ஆச்சரியமாயிருக்கிறது. சங்கீதம் 84:5 பாருங்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அதாவது தங்கள் இருதயங்களில் வழியும் சத்தியமும் ஜீவனுமானவரை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தொடர்ந்து அந்த வசனத்திலே வண்ணார் துறை என்ற வார்த்தையை பார்க்க வேண்டும். இது துணி துவைத்து வெளுக்கப்படும் இடத்தை குறிக்கிறது. அழுக்கு நீக்கி துணியை மிகவும் வெண்மையாக்கும் இடத்தை இது குறிக்கிறது. இதை நம்முடைய வாழ்விற்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நாம் அழுக்கற கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வர வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். இப்படிப்பட்டதொரு சிறந்த பகுதிக்கே ஆகாசை சந்திக்க ஏசாயா புறப்பட்டு போகும்படி கர்த்தர் சொன்னார். தற்சமயமாய் நிகழ்ந்த காரியமல்ல, இது கர்த்தருடைய திட்டம். நமக்கும் சிறந்த ஆவிக்குரிய பாடங்களை தருகிற ஒரு இடமாய் இது இருக்கிறது. இந்த வசனத்திலே சேயார் யாசூப் என்ற ஏசாயாவின் மகனுடைய பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு மீதியாய் இருப்பவர்கள் திரும்புவார்கள் என்று அர்த்தமாகும். தேவன் எப்பொழுதும் தனக்கென்று உண்மையாயிருக்கின்ற ஒரு ஜனக்கூட்டத்தை மீதியாக வைத்திருக்கிறார். யூதா ஜனங்கள் சிறைப்பட்டு போனாலும் இந்த மீதியாயிருக்கிற ஜனங்கள் திரும்பவும் தங்கள் நாட்டிற்கு திரும்புவார்கள் என்பதை இது அடையாளப்படுத்துகிறதாய் இருக்கிறது. ஆகாசுக்கு இந்த விதமான ஒரு இரக்கம் காட்டப்பட்ட மற்றும் ஒரு காரணம், அவன் தாவீதின் குமாரனாயிருந்தான், யூதாவின் அரசனாயிருந்தான். தாவீதும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் மறக்கப்படக்கூடாது என்பதற்காகவும் ஜனங்கள் கைவிடப்படக்கூடாது என்ற காரணத்திற்காகவும் இந்த இரக்கத்தை தேவன் கொடுத்தார். அருமையானவர்களே, சிலர் பாவிகளாக இருந்த போதும் தேவ இரக்கம் கிடைப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. அவர்களுடைய முன்னோர்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தம், இல்லாவிட்டால் உறவினர்களின் நிமித்தம், பிள்ளைகளின் நிமித்தம், இல்லாவிட்டால் தேவ திட்டம் நிறைவேறுதலின் நிமித்தம் அவர்கள் ஆசீர்வாதமாயிருக்கலாம். ஆனால் அதிலேயே இருந்துவிடலாம் என்று அவர்கள் நினைக்கக்கூடாது. அதேபோல தான் செல்லுகிற எல்லா வழிகளையும் அவர் அங்கீகரிக்கிறார் என்றும் அவர்கள் நினைத்துவிடக்கூடாது. மாறாக தேவனிடத்தில் வந்து அவர் சித்தம் கேட்டு அதன்படி நடக்க வேண்டியது அவசியம். மனம் திரும்பாத பட்சத்திலே அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வருவது நிச்சயம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வசனங்களை பாருங்கள். நீ அவனை நோக்கி, சீரியர் எப்ராயிமோடும் ரெமலியாவின் மகனோடும் உனக்கு விரோதமாக துர்ஆலோசனை பண்ணி, நாம் யூதாவுக்கு விரோதமாய்ப் போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டு கொண்டு அதற்கு தபேயாலின் குமாரனை ராஜாவாக ஏற்படுத்துவோம் என்று சொன்னதி நிமித்தம் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். இந்த 2 புகைகிற கொள்ளிக்கட்டைகளாகிய சீரியரோடே வந்த ரேத்சீனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தி நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதுமில்லை. சீரியாவின் தலை தமஸ்கு, தமஸ்குவின் தலை ரேத்சீன். இன்னும் 65 வருஷங்களிலே எப்ராயிம் ஒரு ஜனமாயிராதபடிக்கு நொறுங்குண்டு போம். எப்ராயிமின் தலை சமாரியா, சமாரியாவின் தலை ரெமலியாவின் மகன். நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல் என்றார். இதன் சுருக்கமான கருத்து என்னவென்றால், ஆகாஸ்
அந்த இஸ்ரவேல் சீரிய கூட்டுப்படைக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை என்பதுதான். இதை ஆகாஸ் அறிய வேண்டும். அதுவே முக்கியம். அவர்களுடைய கூட்டு முயற்சியை தோல்வியடைய வைக்க வேண்டும் என்று தேவன் முடிவு செய்துவிட்டார். ஆனால் இங்கே பிரச்சனை ஒன்று இருக்கிறது. இதை ஆகாஸ் எவ்வாறு அறிந்து கொள்ளப் போகிறான்? அவன் அவிசுவாசி, தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவன். அப்படி இருக்கும் பொழுது ஏசாயா சொல்வதை உண்மை என்று அவன் எப்படி ஏற்றுக்கொள்வான்? ஏசாயா சொல்லுகிற காரியம் ஆகாசுக்கு கேலி செய்வது போல அல்லவா இருக்கும்? உறுதியான ஆதாரம் இல்லாத எதையும் ஏற்றுக்கொள்ளும்படி, விசுவாசிக்கும்படி அவர் யாரையும் ஒருபொழுதும் கட்டாயப்படுத்தியதில்லை. நாம் எதையோ குருட்டுத்தனமாக நம்பிக்கொண்டு அதன் வழியாக போய்கொண்டு, ஓ, நான் கர்த்தரை நம்புகிறேன் என்று சொல்வோமானால் அது மூடத்தனமாக இருக்கும். நாம் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று தேவன் கூறவில்லை. உதாரணமாக, நாம் நம்முடைய ரட்சிப்பிற்காக ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தும்படி கொண்டு வருவதில்லை. அவ்வாறு புதிய ஏற்பாட்டிலே அவர் சொல்லவும் இல்லை. மாறாக, நமக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மீது நாம் நம்பிக்கை வைத்தால் போதும். தேவன் நம்மை ஒருபொழுதும் இருளுக்குள் குதிக்க சொல்லவில்லை. உறுதியான அஸ்திவாரமுள்ள ஒன்றையே விசுவாசிக்கும்படியாக அவர் சொல்லுகிறார். அவரே அந்த உறுதியான அஸ்திவாரமாயிருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:11 பாருங்கள். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது என்று சொல்கிறது. ஆம் அருமையானவர்களே, நாம் ஏனோ தானோவென்று அர்த்தமில்லாதபடி விசுவாசிக்க கிறிஸ்து சொல்லவில்லை. அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படி அவர் கூறுகிறார். விசுவாசத்திற்கு அஸ்திபாரம் அவர். இதேபோல நம்முடைய விசுவாச வாழ்வின் ஒவ்வொன்றிற்கும் அவர் சரியான நடத்துதலை உடையவராயிருக்கிறார். ஒருவன் அவிசுவாசியாயிருந்து தேவனை அறிய வேண்டும் என்று உண்மையான வாஞ்சை உடையவனாக இருந்தால் அவன் தேவனை நிச்சயம் கண்டடைவான். ஆனால் தேவனை தேடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு வாஞ்சை இல்லாமல் மாய்மாலமாக இருக்கிறவன் தேவனை காண இயலாது. ஒரு தேவ ஊழியர் ஒரு வாலிபனிடம், நீ இயேசுவை விசுவாசி, அவர் உன்னை ரட்சிப்பார் என்று கூறி அறிவுரை கூறினார். அதற்கு அவன், ஓ அதுவா, நான் அவரை விசுவாசிக்க விரும்புகிறேன், ஆனால் நான் சத்தியத்தை தேடிக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினானாம். அருமையானவர்களே, மனதிலே தேவனை கண்டடைய வேண்டும் என்ற விருப்பம் இல்லாமல், மனதில்லாமல் ஆராதனையிலே கலந்து கொள்வது, ஜெபிப்பது, வேதத்தை தியானிப்பது, இல்லாவிட்டால் வேதத்தை அறிந்தவர்களோட வாக்குவாதம் பண்ணுவது போன்றவற்றிலே பிரயோஜனம் இல்லை. இந்த வாலிபன் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் கூறியது என்ன? நான் சத்தியத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். இது மாய்மாலம் என்று சொல்வது. ஒருவன் தன் கண்களை மூடிக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்திருந்தாலே அது மூடியதாக இருக்கும், அல்லது அது மூடாது. அதாவது நாமே நம்முடைய இருதயத்தை மூடி வைத்துக் கொள்ள விரும்புகிறோம். உங்களுடைய பாவமான வாழ்க்கையிலே தொடர்ந்து வாழ்வதற்காக தேவன் பேசும்போது, ஊழியர்கள் உங்களோடு எடுத்துச் சொல்லும் பொழுது நீங்கள் வேண்டுமென்றே மூடிக்கொள்கிறீர்கள். சத்திய வசனத்திற்கு செவி கொடுக்க மனதில்லை. ஒருவன் உண்மையாகவே கடவுளை அறிந்து கொள்ள மனதுள்ளவனாய் தன் பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி வருவானானால் அவன் தேவனை கண்டுபிடிப்பான். தேவன் தம்மை அவனுக்கு வெளிப்படுத்துவார். ஆனால் இன்றைய நாட்களிலே அநேக கிறிஸ்தவர்களுக்கும் தேவனை அறிந்து புரிந்து வாழ வேண்டும் என்ற விருப்பமில்லை. தங்கள் மாம்ச இச்சைகளை இயேசு விட்டுவிடச் சொல்கிறாரே என்று எண்ணிக்கொண்டு அவரிடத்திலே வந்து புதிய வாழ்வை பெற்றுக்கொள்ள விருப்பமில்லை. இதே பிரச்சனைதான் ஆகாசுக்கும் இருந்தது. அவனுக்கு தேவனிடத்தில் வர விருப்பமில்லை, விசுவாசமும் இல்லை, அவருக்காக வாழ வேண்டும் என்ற விருப்பமில்லை. இப்படிப்பட்ட ஒருவனிடம் ஏசாயா தேவனுடைய செய்தியை தெரிவிக்க வேண்டும். அது எவ்வாறு நடைபெற்றது என்று தொடர்ந்து வரும் வசனங்களிலே நாம் பார்க்கலாம். அதை நாம் வருகிற நிகழ்ச்சியிலே நாம் பார்ப்போம். நாம் இன்று கேட்ட சத்தியங்களை சற்றே நமது நினைவிற்கு கொண்டு வருவோம். தேவன் இல்லாத ஆகாஸ் பயமுடையவனாக காணப்பட்டான் என்று பார்த்தோம். ஆம் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவன் இல்லை என்றால் நாம் எதற்கெடுத்தாலும் பயப்படுகிறவர்களாக இருப்போம். பெரிய ராஜாவாக இருந்தாலும் கூட பயப்படுவார்கள். மத்தேயு 14:5 பாருங்கள். ஏரோது அவனை கொலை செய்ய மனதாயிருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், தேவனோடு நாம் வாழ்வோமானால் பயம் நமக்கு இராது. நாம் நீதியோடும்
நிதானத்தோடும் வாழ்வோம். 1 யோவான் 4:18 அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்று வாசிக்கிறோம். நாம் தேவன் பேரிலே அன்பும் விசுவாசமும் கொள்ளும்போது நாம் தைரியமுடையவர்களாக மாறுகிறோம். அடுத்ததாக நாம் ஜீவ ஊற்றாகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வர வேண்டும் என்று பார்த்தோம். அநேகர் ஜீவ ஊற்றினிடத்திலே வராமல் கானல் நீரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நான் இப்பொழுது என் வாழ்க்கையிலே திருப்தியை பெற்றுவிடுவேன், இது மட்டும் எனக்கு இருந்தால் போதும், நான் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாகி விடுவேன் என்று உலக சிற்றின்பங்களையும் செல்வங்களையும் நாடி ஓடுகிறார்கள். ஆனால் அவர்கள் அதில் திருப்தி அடைந்ததாக வரலாறு இல்லை. அவர்கள் அவ்வாறு திருப்தி அடைந்திருந்தால் செல்வத்தை குவிப்பதை, இரவு பகலாக உழைத்து வீடு மேல் வீடு வாங்குவதை விட்டுவிட்டிருப்பார்களே. உலகத்திலே நாம் ஒருபொழுதும் திருப்தி அடைய முடியாது. இது ஒரு கானல் நீர். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ ஜீவ தண்ணீராய் இருக்கிறார். யோவான் 4:14 நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார் என்று சொல்கிறது. நாம் இந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளும் போது அது நமக்குள் மாத்திரம் இருக்கப் போவதில்லை. யோவான் 7:38 பார்த்தால், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று வாசிக்கிறோம். ஆம், நாம் நம்முடைய தாகத்தை தீர்த்துக் கொள்ளுகிறவர்களாக மாத்திரம் இருக்க மாட்டோம், மற்றவருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாயும் மாறுவோம். நாம் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டால் போதும் என்று இராமல் மற்றவர்களையும் ஆசீர்வாத தண்டையிலே நடத்துகிறவர்களாய் மாறிவிடுவோம். அதையே ஏசாயாவின் வார்த்தையிலே குளம் என்று பார்த்தோம். உங்கள் தாகத்தை தீர்க்க இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வருவீர்களா? உங்கள் மனதின் ஏக்கம், வாஞ்சை, விருப்பம், எதிர்கால திட்டம், எல்லா தாகங்களுக்கும் இயேசுவே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர் என்பதை மறந்து விடாதிருங்கள். இன்று உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு தேவையோடு இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவண்டை வாருங்கள். அவர் வந்து உங்கள் தாகத்தை ஒரு முறை தீர்த்தால் போதும். அதற்கு பிறகு உங்களுக்கு தாகமே உண்டாகாது. ஏனென்றால் அவர் உங்களுக்குள்ளே இருப்பார். உங்களோடு இருந்து உங்களுடைய ஆவிக்குரிய உலக தேவைகளை சந்திப்பார். எனவே தாமதமில்லாமல் இன்றே இந்த சிறந்த சிலாக்கியத்தை அவரண்டை வந்து பெற்றுக்கொள்வோமா? ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் ஆகாசுக்கு நீர் சொல்லி அனுப்பிய நல்ல செய்தியைப் போல எங்களுக்கும் நாங்கள் பயப்படும் பொழுதெல்லாம் நாங்கள் பயப்பட தேவையில்லை, உம்முடைய திட்டம் வேறு என்பதை நீர் உணர்த்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பயத்தோடும் துக்கத்தோடும் கவலையோடும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனோடும் சகோதரியோடும் நீர் என்று பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அவர்களோடு இருப்பதனாலே அவர்கள் பயப்பட தேவையில்லை ஐயா. இன்றும் என்றும் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் உமக்குள்ளே தைரியப்பட்டு உமக்கு கீழ்ப்படிந்து மனிதர்களை சார்ந்து வாழாமல் உம்மை சார்ந்து கொள்ள கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பர்களே, இன்றும் நாம் கற்றுக்கொண்ட ஆவிக்குரிய சத்தியங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இன்று நாம் குளமாக காணப்படுகிற இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஜீவ தண்ணீராகிய ஆசீர்வாதம் இருக்கிறது. தங்கள் இருதயங்களில் வழியும் சத்தியமும் ஜீவனுமானவரை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாம் அழுக்கற கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வர வேண்டும். தேவன் எப்பொழுதும் தனக்கென்று மீதியாக இருக்கக்கூடிய ஒரு ஜனக்கூட்டத்தை வைத்திருக்கிறார். சிலர் பாவிகளாக இருந்தபோதும் அவர்கள் முன்னோர்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆனால் அதிலேயே இருந்துவிடலாம் என்று அவர்கள் நினைக்கக்கூடாது. மனம் திரும்பாத பட்சத்திலே அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வருவது நிச்சயம். உறுதியான ஆதாரம் இல்லாத எதையும் விசுவாசிக்கும்படி கர்த்தர் யாரையும் ஒருபோதும் கட்டாயப்படுத்தியதில்லை. மனதிலே தேவனை கண்டடைய வேண்டும் என்ற விருப்பம் இல்லாமல் ஆராதனையில் கலந்து கொள்வது, ஜெபிப்பது, வேதத்தை தியானிப்பது அல்லது வேதத்தை அறிந்தவர்களுடன் வாக்குவாதம் செய்வது போன்றவற்றிலே பிரயோஜனமில்லை. இந்த சத்தியங்களை உங்கள் அன்பானவர்களுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் கற்றுக்கொண்ட சத்தியங்களின் மூலமாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுடன் தேவனை மகிமைப்படுத்த ஏதுவாக இருக்கும். நன்றி. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். உபாகமம் 33:27.